முருங்கை எல்லோருக்கும் நல்லதல்ல. இந்த 4 பிரச்சனைகள் உள்ளவர்கள் சாப்பிட்டால் அது விஷமாக மாறும். ஆமாங்க, அனைவருக்கும் ஆரோக்கியமானது என்று கருதப்படும் முருங்கை உண்மையில் சிலருக்கு நல்லதல்ல. குறிப்பிட்ட 4 பிரிவினருக்கு இது விஷம் போல செயல்படலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முருங்கை இன்று உலகளவில் சூப்பர் ஃபுட் என அழைக்கப்படுகிறது. சில காலமாக இதன் புகழ் அதிகரித்து பலரும் தங்கள் உணவில் அதை சேர்த்துக் கொள்ள ஆரம்பித்துள்ளனர். முருங்கை பல்வேறு உடல் பிரச்சனைகளுக்கு இயற்கையான மருந்தாக கருதப்படுகிறது. அதனால் பலரும் அதை தங்களின் அன்றாட உணவில் இணைத்துக் கொள்கிறார்கள். அதன் இலைகள் முதல் பீன்ஸ் வரை அனைத்தும் ஆரோக்கியத்திற்கு ஒரு வரப்பிரசாதம். ஆனால் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போலவே இது நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் கொண்டுள்ளது. ஆம், முழுமையான மருத்துவமனை கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டல் என அழைக்கப்படும் முருங்கை பல்வேறு சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்களால் நிறைந்தது. ஆனால் அது எப்போதும் அனைவருக்கும் நல்லதல்ல. தவறான முறையில் அல்லது சில உடல்நல நிலைகளில் எடுத்துக்கொண்டால் அது கடுமையான பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும். எந்தெந்த நபர்கள் தவறுதலாக கூட முருங்கையை சாப்பிடக்கூடாது என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்தால் நீங்கள் தவறுதலாக கூட முருங்கை சாப்பிடக்கூடாது. உண்மையில் முருங்கை கொழுப்பு கல்லீரல், சிரோசிஸ் அல்லது பிற கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளை முன்பை விட அதிகமாக அதிகரிக்கக்கூடும். உண்மையில் முருங்கை காரணமாக கல்லீரலின் செயல்பாடு அழுத்தமாக உள்ளது. இது கல்லீரல் சேதமடையும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இன்றைய நாட்களில் இதயம் தொடர்பான நோய்கள் மிகவும் பொதுவானதாகிவிட்டன. இது போன்ற சூழ்நிலையில் உங்களுக்கு இதய நோய் இருந்தாலும் கூட முருங்கையை உட்கொள்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உண்மையில் அதன் இலைகளில் ஆல்கலாய்டு கூறுகள் காணப்படுகின்றன. இது இதய துடிப்பை மெதுவாக்கும். இது போன்ற சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்கனவே இதய நோய் இருந்தால் இந்த நிலை தீங்கு விளைவிக்கும். இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் உடனடியாக தங்கள் உணவில் இருந்து முருங்கையை விலக்க வேண்டும். உண்மையில் முருங்கையில் உள்ள சில கூறுகள் இரத்த அழுத்தத்தை குறைக்க வேலை செய்கின்றன. இதன் காரணமாக இது குறைந்த இரத்த அழுத்தத்தில் இன்னும் தீங்கு விளைவிக்கும். எனவே இரத்த அழுத்தம் பிரச்சனை ஏற்பட்டால் மருத்துவரிடம் கேட்காமல் அதை உணவில் சேர்க்க வேண்டாம். கர்ப்பிணிகள், பெண்கள் கர்ப்ப காலத்தில் கூட முருங்கை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் அதை சாப்பிடுவது தாய் மற்றும் குழந்தை இருவருக்கும் தீங்கு விளைவிக்கும். மேலும் மாதவிடாய் காலத்தில் அதை சாப்பிட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது.